ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வெஜ்ஜு மூளை வறுவல் செய்யலாம் வாங்க. என்னடா வெஜ்ஜு மூளை வறுவல்னு நினைக்கிறீங்களா? கத்திரிக்காய் வச்சு ஒரு துவையல் அரைக்கலாம். மூளை வறுவல் டேஸ்ட்டில் இருக்கும். 5 கத்திரிக்காய், பூண்டு 2 பூண்டு, பச்சை மிளகா ஒரு 10 ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, புளி எதுவும் தேவையில்லை. வெறும் கத்திரிக்காய், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு, லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். அப்புறம் ஒரு வடசட்டி எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். பூண்டு 2 பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கிறது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததும் எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாவும் வறுத்து எடுத்துக்கணும். பச்சை மிளகாவும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த அளவுக்கு பச்சை மிளகா வறுத்துடணும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் அதில் போட்டு நல்லா ஃபுல்லாக வெந்துடணும். அந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். சப்பாத்தி, தோசை, இட்லி சாப்பாட்டுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ஜாஸ்தி செலவு போடுற மாதிரி இல்லை. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே அதில் கலந்து விட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு. கத்திரிக்காய் துவையல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.